ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 20 இயற்கை பரிமாறில் உங்களை और வரவேற்கின்றோம். शरीर இன்றைக்கு भक्ति நாள் 20 अभ्यास बढ़ाओ। आज का विषय है அஷரீரி लाइट स्वरूप की स्मृति। விதேகி अव्यक्त ஸ்திதியின் शरीर பயிற்சியை जितना அதிகப்படுத்துங்கள். இன்றைய अव्यक्त தலைப்பு है லேசான ரூபத்தின் वे स्थिति விழிப்புணர்வு. होती, இன்றைய இஷாரா, उतना शरीर की எவ்வளவு गति அவ்யக்த ஒளி अभ्यास ரூபத்தில் करते நிலைத்து இருப்பீர்களோ यदि அவ்வளவு 2-4 दिन भी ஷரீரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் अशरीरी பயிற்சியின் बन காரணமாக जाएंगे तो मानो 2 முதல் जब भी 4 நிமிடங்கள் चाहे அஷரீரியாக सांस இருந்துவிட்டாலும் लेकर கூட அது ऐसा 4 மணி நேரம் समझाइए ஓய்வெடுத்ததற்கு कुछ दिन சமமாகும். के बजाय அப்படிப்பட்ட 4-5 காலம் मिनट வரும், அதாவது अशरीरी बन உறங்குவதற்கு जाइए பதிலாக 4-5 और शरीर நிமிடங்கள் को அஷரீரி आराम मिल ஆகினோம். जाएगा। அதன் மூலம் लाइट ஷரீரத்திற்கு स्वरूप ஓய்வு के கொடுத்தோம் என்ற स्मृति को நிலை வரும். मजबूत ஒளி, करने से அதாவது லைட் சுரூபத்தின் सारे நினைவை काम जल्दी होने வலிமையாக்குவதன் लगेंगे। மூலமாக लाइट கணக்கு स्वरूप को வழக்குகளை शक्ति, முடிப்பதிலும் கூட லேசான, அதாவது பாரமற்ற ரூபமாக रिलीज லைட் ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। बाबा के खुश नसीब खुशनमा बच्चे। हर एक के सोचने பாபாவினுடைய का तरीका होता है। சந்தோஷமும் மலர்ந்த முகமும் आजकल உடைய बच्चों को बाबा குழந்தைகளுக்கும் प्रकृति से எல்லாருக்குமே और அவரவருடைய शरीर से சொந்த சிந்திக்கும் தன்மை இருக்கிறது. शरीर के भान से பாபா இந்நாட்களில் कोई भी அதிகமாக तकलीफ என்ன है சொல்றாங்க அப்படின்னா, उसमें भी शरीर की महिमा करते रहो। मुझे तो ये इतना अच्छा लगा। எப்பொழுதும் நீங்கள் ऐसे जो योगा உடலை कराने वाले எப்பொழுதுமே புகழ்ந்து பேச வேண்டும். உடலுக்கு तो हम சரியில்லை सब அப்படின்னா कहते हैं கூட कि நம்ம मुझे அந்த மாதிரி प्रॉब्लम நம்ம है, பேசணும். मेरे யோகா ये சொல்லி கொடுக்கறவங்களை कंधा मेरा பார்க்கும்போது चलता நாம नहीं। என்ன நினைக்கிறோம், कहते हैं वो ஒரு कंधा சிஸ்டர் आपका என்ன सूख रहा சொல்றாங்க, है तो आप उसको என்னுடைய बोलो ஷோல்டர் तो ஃப்ரோஸ் बहुत अच्छा ஆயிடுச்சு, चलता है என்னுடைய बाबा, தோல் तुम அது चल सकते हो அப்படின்னு. चलते அப்போ रहो। ऐसे அந்த बात करो पॉजिटिव तरीके से, அப்ப उसको அந்த अच्छा लगेगा। தோல் பட்டையும் கூட நீங்க சொல்றதை इसलिए கேட்டுக்கிட்டு இருக்காது, சரியில்லைன்னு சொல்றது. ஆனா इस நீங்க சரி आपके இருக்குன்னு सामने சொன்னீங்கன்னா அதை கேட்டு बहुत ஓ நம்ம तकलीफ சரியா होता है, இருக்கோம்னு कुछ அதுவும் पूरा சரியா नहीं करते ஆரம்பிச்சிரும். और बाबा चाहते हैं நிறைய कि பேர் हमारी நம்மளுடைய கணக்கு வழக்குகளை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. लेकिन ये ஆனா याद பாபா रखें நமக்கு मुझे என்ன भी इतना சொல்றாங்கன்னா, देना நீங்க है, ஒரு इतना कर्ज வருமானத்தை है, சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. तो ஓ बहुत நான் भारीपन இதை होता है। கொடுக்கணும், என்னுடைய கணக்கு நான் लेकिन आप ये கொடுக்கணும் बोलो इतनी அப்படிங்கிற போது कमाई உங்களுக்கு है, ரொம்ப इधर से பாரமா जाना है, இருக்கும் இல்லையா? इधर से கணக்கு भी मुझे கணக்குன்னு आना है, நினைச்சா பாரமா இருக்கும். ஆனா நான் तो இங்க जैसा घर இருந்து को நான் मैं संभालूंगा சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம वैसे நினைக்கணும். ही அப்ப शरीर நீங்க की எப்பொழுதும் मेहनत நிறைந்த सबके ஒரு साथ உணர்வை सुख सुख கொண்டிருப்பீர்கள். करना है। உங்க உடம்பும் கூட கணக்கு तो இருந்ததுன்னா ऐसे அந்த सोचो கணக்கை कि நாம टाइम मैं முடிக்கணும் कमाएगा, அப்படின்னு நாம என்ன நினைக்கணும், இந்த अशरीरी இந்த बनने நேரம் का, எனக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான देही बनने நேரம், का, அதாவது உடலற்ற ஸ்திதியில देह நான் से போகணும். वैराग्य का, இந்த बाबा உடல்ல की याद நாம करने का। ஒரு விருப்பமின்மை तो हमेशा வச்சிருக்கணும். ही सोचो பாபாவை நாம் मुझे நினைவு इनको செய்ய कमाई का வேண்டும். मौका मिला है, அப்போதும் நினைவு செய்யுங்க, पर शरीर இது से नहीं எனக்கு कर पाते हैं வருமானம் तो हम ऐसे ही சம்பாதிப்பதற்கான सोचो ஒரு देह அஹ், तो फरिश्ते வாய்ப்பு बन के रहते கிடைச்சிருக்கு. हैं, சில நேரத்துல நம்மளால ये உடலால देवों के சேவை செய்ய सपूत बनाने முடியாது, होते அதனால हैं। மனதால செய்யுங்க. இது தேவதை ஆக வேண்டிய तो நேரம். कमाई का सोचेंगे ना இது तो प्राणी அவ்யக்தமாக नहीं வேண்டிய रहेंगे, நேரம். அவ்யக்த ஸ்திதி இருக்க வேண்டும். அப்ப வருமானத்தை நாம हमेशा। நினைக்கிறப்போ அந்த இடத்துல क्योंकि நாம टाइम பாரமாக पर अगर உணர कमाई மாட்டோம். अच्छी करेंगे तो எப்பொழுதும் सुख நாம सुख करने கர்ம में टाइम கணக்குகளை लगेगा। தீர்க்க வேண்டும். ஆனால் நாம बाबा ये कहते हैं நிறைய ना अगर சம்பாதிச்சோம் सेविंग है அப்படின்னா கணக்கை तो தீர்ப்பது चलता நமக்கு है, சுலபமாக இருக்கும். பாபா சொல்றாங்க, நம்ம तो கிட்ட कुछ भी சேமிப்பு चुप கணக்கு करना இருக்கும் है तो அப்படின்னா बड़ी बात नहीं है। அப்ப எதை तो நாம हमेशा इस तरह அடைக்கணும்னாலும் से அது ஒரு பிரச்சனையா सभी இருக்காது, ஏன்னா सोचो நம்ம கிட்ட कि சேமிப்பு இருக்கு. एक அதனால बार देखो எப்பொழுதும் 4 அந்த तरीके முறையில होते हैं நீங்க कुछ சிந்தனை करने के। பண்ணுங்க. सारी 4 விதத்துல ஒரு கணக்கை मंत्र से, நம்மளால முடிக்க முடியும். உடலின் மூலம், धन மனதின் से, மூலம், संबंध से। செல்வத்தின் மூலம் संबंध மற்றும் में भी உறவு बहुत है, முறைகளின் மூலம். உறவு किसी की कई बार முறைகளிலும் கூட बनती नहीं நிறைய है, விஷயங்கள் बहुत இருக்கு. साल तक संबंध பல चलता नहीं, நேரங்கள்ல அவங்க ஒருவர் மற்றவரோடு तो किस तरह சண்டை से हम சச்சரவா இருக்கு, சரியா ஒத்து कमाई போகல பல करने का வருடங்களுக்கு उकसाएंगे। அப்படின்னா நாம என்ன பண்ணணும், तो அந்த जिनको இடத்துல भी நாம होता எப்படி जाएगा और வருமானத்தை कमाएंगे। சம்பாதிக்க முடியும்? அப்போ நீங்க அந்த तो நேரத்துல इसलिए கணக்கையும் முடிக்கணும், मैं बहुतों के அதே प्रति நேரத்துல दिनचर्या में வருமானத்தையும் कोई சம்பாதிக்கணும். भी அதனாலதான் என்ன சொல்லப்படுது किसी न அப்படின்னா, किसी की कोई ना कोई तन की, धन की, संबंध की प्रॉब्लम है। அனைவரின் சார்பாகவும் सभी நான் मिलकर एक दूसरे की சொல்லணும்னु दुखी हैं। நினைக்கிறேன்.
यही உங்களுக்கு शुभ வந்து भावनाएं உடலுக்கான उत्पन्न करते பிரச்சனை हैं இருக்கலாம், மனதுக்கான பிரச்சனை, செல்வத்திற்கான कि பிரச்சனை आपकी இருக்கலாம். कमाई भी ஆனா நம்ம अच्छी हो எல்லாருமே வந்து நல்ல ஆசைகளையும் और தூய अपने आप चुटकी உணர்வுகளையும் भी हो जाए। எல்லாருக்காகவும் வச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து आजकल அதன் बिल्स மூலம் लोग நல்ல देते हैं, வருமானம் அப்படிங்கிறது வரும். ऑटोमेटिकली पेमेंट हो जाती है। उनको लगता இப்ப भी नहीं, வந்து कई बार நீங்க याद भी नहीं रहता பில் कि हम வந்து देते हैं। ஆன்லைன்லயே கட்டிடுறோம். சில நேரத்துல तुरंत நீங்க अकाउंट में जमा हो जाता है। ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ல நீங்க போட்டிருப்பீங்க, அதனால உங்களுக்கு அதை கட்டினது ऐसी கூட संकल्प தெரியாது. होता முதல்ல है ஆனா உங்களுடைய जमा கணக்குல சேமிப்பு இருக்கணும். அதனால सेविंग நாம करनी வந்து है, ஒரு எண்ணம் कमाई करनी வச்சிருக்கணும், है। நான் வந்து சேமிப்பு செய்யணும், நான் வந்து एक साल घर में சம்பாதிக்கணும். क्यों व्यर्थ करें, क्यों ना அப்போ उसको நாம शक्तिशाली ஏன் बना ஒரு के வந்து ஒரு வீணான எண்ணத்தை கூட सहन कर வச்சிருக்கணும், सके அதையே अगर जरूरत சக்திசாலியாக पड़े ஆக்கக்கூடாது. तो हमारी सभी தேவையாக இருந்தால் प्रकृति அதை நீங்க சகித்துக் கொள்ளுங்கள். किसी का எல்லார்கிட்டயுமே व्यवहार தேவையாக संबंध में இருந்தது அப்படின்னா अनबन நீங்க होती சகித்துக் है, கொள்ளுங்கள். किसी को अपने स्वभाव के कारण யாரோ ஒருத்தர் வந்து சண்டை சச்சரவுல हर இருக்கிறாங்க. संस्कार ऐसे होता சில है। பேர் வந்து நடந்துக்கிறது இல்ல, அவங்களுடைய नहीं சமஸ்காரம் करना है, मुझे அப்படிப்பட்டதாக இருக்கு कमाई करनी அப்படின்னா, है, मुझे जमा करना है, मुझे शक्तिशाली बनना है। ம், कमाल है நான் ना। வந்து हाँ அதை भाई, சேமிப்பு खुशी में செய்யணும், जाओ, நான் சக்திசாலியாக ஆகணும். कुछ भी हो रहा है खुशी में रहो। तो खुशी में कहते हैं खुशी जैसी खुराक नहीं। तो खुश रहेंगे ना तो टाइम भी अच्छा पास होगा, और जो टेंशन हो जाती है, நீங்க स्ट्रेस हो சந்தோஷமா जाती है, இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரமும் கூட சரியான वो सब முறையில नहीं होगा। கழியும். हमने அப்போ देखा कि உங்களுக்கு मामा ने அதுக்கு மன कैसे किस्सू भी किया டென்ஷன், அதாவது और कमाई के दो तरीके என்பது थे, வராது. மம்மாவை வந்து நான் एक பார்த்திருக்கிறேன். पुरुषार्थ और दूसरा सेवा। எவ்வளவு அவங்க வருமானத்தை வச்சிருந்தாங்க. मैं भी मन में ஒண்ணு यही வந்து सोचती हूँ அவங்களுடைய कि सेवा முயற்சியின் மூலம் ஒரு करते சம்பாதியத்தினை, रहो, पुरुषार्थ भी மற்றொன்று करो, சேவையின் सेवा भी மூலம். करो, அப்ப தொடர்ந்தும் तो நீங்க एक एक சேவை दिन अच्छा செஞ்சுக்கிட்டே இருங்க, गुजरता है, முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருங்க, कमाई भी हो रही சேவையும் है, பண்ணிக்கிட்டே सुख இருங்க. भी हो रहा है, அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிடும், ரொம்ப कुछ அழகாக செல்லும். आभास नहीं। ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க, கணக்கையும் मालिक அடைக்கிறீங்க. को அப்போ धन्यवाद देना உங்களால அந்த चाहिए एक ही बात में, பாரமான தன்மையை உணர முடியாது. तू करने का அதனால பாபாக்கு நாம நன்றி सब प्रकार உடையவர்களாக का ज्ञान இருக்கணும். दिया, सब विधि பாபா बताई, நமக்கு ஞானத்தை வந்து कमाई கொடுத்திருக்கிறார். की भी विधि எப்படி வந்து बताई, நம்ம செட்டில் பண்ணணும் कंडीशन அப்படிங்கிற बताई, ஞானத்தை வந்து பாபா நமக்கு और अपने आप கொடுத்திருக்கிறார். होता रहता है, எப்படி अपने आप நாம ही होता रहता है। சம்பாதிக்கணும், எப்படி जब मामा கடனை ने बाबा की அடைக்கணும் याद में அப்படின்னு अपनी சொல்லிட்டு बुद्धि, பாபா வந்து நமக்கு बाबा के साथ संबंध में பாபாவின் जुड़ा, நினைவுல நம் மனம் இருக்கு, हर तरह से बहुत புத்தியும் व्यस्त है, கூட வந்து कमाई भी है। பாபாவுடைய நினைவில் இருக்கு. எல்லா விதத்திலையும் நீங்க பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ அதுல நிறைய சம்பாத்தியம் அப்படிங்கிறதும் இருக்கு.
ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। ஞான ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள் 1969 முதல் முரளி அவ்யக்த முரளி மீட்டல். अव्यक्त முரளி தேதி ஏப்ரல் मुरली 23, तेईस अप्रैल 1977. बाप द्वारा प्राप्त தந்தையிடமிருந்து सब நீங்கள் खजाने பெற்றிருக்கும் அனைத்து बढ़ाने பொக்கிஷங்களையும் का आधार அதிகரிப்பதற்கான है அடிப்படை मधुबन என்பது ஒரு மகாதானி ஆகுவதாகும். मधुबन के அதே वातावरण முறையில் மதுபனினுடைய प्रभाव சூழல் ऑटोमेटिकली चारों ஒரு ओर தந்தையை फैलता போன்ற है। ஒரு யோகியாக இருப்பது जैसे பிராமண मधुबन குடும்பத்தில் அந்த के அதிர்வலைகளை आदिवासियों பரவச் को செய்வதாகும். कोई மதுபன் நிவாசிகள் स्वतः मॉडल சுலபமாக नहीं முன்னேறி बन செல்கின்றார்கள் என்பதாக सकते மட்டும் हैं। இருக்கக்கூடாது. ஆனால் वैसे உங்களுடைய ही கடமை अव्यक्त என்னன்னா परिवार में எல்லாருக்கும் மதுபனினுடைய चारों ओर मधुबन का சூழலினுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும். बाप உங்களுக்கு स्वभाव 2 जब அல்லது भी 3 முறை வாய்ப்பு இருக்கிறது. योगी உங்களுடைய परिवार கடமையும் होता கூட है। இரட்டிப்பாக இருக்கிறது. मधुबन निवासियों का सिर्फ कर्तव्य नहीं कि अपने आप में ठीक चल रहे हैं, आपका कर्तव्य है चारों ओर मधुबन के वातावरण और वाइब्रेशन द्वारा सर्व को सहयोग देना। जैसे चांस डबल ट्रिपल है तो कर्तव्य भी डबल। मधुबन निवासियों का हर संकल्प और कर्म वरदान योग्य होना चाहिए, क्योंकि मधुबन है वरदान भूमि। आखिर वह दिन ஒவ்வொரு भी आएगा எண்ணமும் ஒரு செயலும் மதுபன் कि यहाँ நிவாசிகளினுடையது शुक्र தகுதி है வாய்ந்த ஆசீர்வாதமாக இருக்க कि வேண்டும். मधुबन निवासी மதுபன் என்பது सब ஆசீர்வாதங்களின் संकल्प और பூமி. कर्म में கடைசியாக ஒரு वरदान நாள் है। வரும், सब வார்த்தைகளும் बच्चे கூட அப்பொழுது भी அனைவருடைய உதடுகளில் अपनी இருந்தும் बात வெளிப்படும். इस स्टेज எல்லாருமே को देख रहे हैं। மதுபன்ல இருக்கிற अच्छा எல்லாருமே ओम ஆசீர்வாதங்களை शांति। அருள்பவர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் இப்படி இருக்கிறார்கள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. इनके कपड़े देखो, इनका प्यार, மூதாதையர்களின் मिलन பகிர்வு. देखो। यानी भारत, और आज दादी ने फिर उनसे पूछा तो सब कुछ छोड़ दिया, सिगरेट भी छोड़ा तो शराब भी छोड़ा, தாதி வந்து கேட்பாங்க, फैशन நீங்க भी எல்லாத்தையுமே छोड़ा, துறந்து விட்டீர்கள் मीट இல்லையா? भी அப்ப छोड़ा, எல்லாருமே கை உயர்த்துறாங்க. सबने हाथ उठाया அவங்களுடைய और வாழ்க்கையை அவங்க संन्यास। நடைமுறையானதாக ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட ये है மாற்றத்தை அவங்க practical जीवन, செய்யும் போது जल्दी में பாபா बनने ஏன் वाला। அவங்களை பத்தி மகிழ்ச்சியா இருக்க மாட்டார்? जो जीवन बनाता है उसको बाबा क्यों नहीं प्यार करेंगे? और जल्दी जल्दी आगे बढ़ रहे हैं, जल्दी 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 जल्दी। तो बाबा कहा लास्ट सो फास्ट, लग रहा है ये फास्ट जा रहे हैं। பாபாவுடைய அன்பு அவங்களை बाबा மாறி का இருக்கு. प्यार भी அவங்களும் கூட तुरंत நிறைய बदल சந்திக்க दिया है। வேண்டியதாக இருந்து ஏன் அப்படி और ये जो மாறிட்டீங்க हम அப்படின்லாம் वहाँ கேக்குறாங்க. ஆனா चलेंगे, அவங்க பயமற்றவர்களாக இருக்கிறாங்க. इसको ஏன்னா அவங்க हुसैन का नाम பாபாவை लेगा धर्म जैसे பின்பற்றுகின்றார்கள். सब इनके பாபா कहेंगे तो क्यों बदल गया, 2 क्यों गया, விஷயம். ये பாபா किया। இந்த और हुसैन அடிகளை எடுத்து எல்லாத்தையுமே डर होता है, அர்ப்பணமாக்கினார். बाप समान எல்லாத்தையுமே सत्य சேவையில होता है, பாபா आगे ஈடுபடுத்தினார். जाता है, वो आगे நம்ம जाता है। எல்லாரையும் கூட பாபாவை பார்த்து देखते हैं कि அப்படிப்பட்ட सालों बीत गई है உற்சாகத்தை बाबा, பெற்றோம். तो बाबा ने ये कदम उठाए हैं, एक सर्व समर्पित सा का, एक मन बुद्धि सब कुछ कैसे अर्पण करके बदली होके और सेवा में सब कुछ लगाना है। सेवा में लगाया ताकि हमको बाबा को देख के हम वो आया उमंग।
बाबा के आगे कोई सैंपल नहीं था, वो उसको समझना, बाबा பாபாவுக்கு को நாமெல்லாம் समझना, பாபாவை प्यारे को பார்த்து समझना, எப்படி உற்சாகம் जब அடைந்தோம். बाबा ஆனா बहुत பாபாவுக்கு गया யாருமே अव्यक्त முன்னாடி रूप இல்லை. ஆனா பிரம்மா अव्यक्त பாபா अव्यक्त से मिला, அவ்யக்த ரூபத்தை எடுத்து शायद அதிலிருந்து सब உற்சாகத்தை देखते थे, எடுத்துப்பார் பாபா. பாபாவுக்கு लेकिन எல்லாரும் ஒரு हमारे आगे உதாரணமாக सैंपल இருந்தார். அதை பார்த்து பல குடும்பங்கள் ब्रह्मा பாபா கிட்ட बाबा ऐसा சரணடைந்தார்கள், रहा तो அர்ப்பணமானார்கள். कई परिवारों से ऐसे समर्पित हुए। बाकी है बाबा आज तक भी कहते हैं कर्म बंधन से मुक्त हो जाओ। இன்றைக்கும் கூட பாபா என்ன आपका சொல்றார்? मुक्ति கர்மத்தினுடைய अभी பந்தனங்களிலிருந்து है, உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். முக்தி प्रत्यक्ष மற்றும் प्रमाण ஜீவன் है। முக்தி வாழ்க்கை आप என்பது सब जो सतयुग வாழ்க்கையின் में ஒரே ஒரு जाएंगे, அஸ்தியாக सतयुग में मैं சாட்சியாக இருக்கிறது. நீங்க मैंने சத்தியுகத்துக்கு போறீங்க. वास्तव में சத்தியுகம்னா என்ன? स्वर्ग किसको कहा जाता है? जहाँ சத்தியுகத்துல शांति உங்களுக்கு பெரிய மாளிகைகள் இருக்கும். वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई। वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई। साकार के दिन जब याद आए, तो स्नेह में अखियां भर आई। वो प्यार तुम्हारा याद आया। Om அபியர்த்தி Shanti. பரிவார் ஒருவருக்கான அன்பில் Increase the இணைந்திருக்கும் practice தேவதைகளின் of the குடும்பம் bodiless stage. உடலற்ற ஸ்திதியின் அஷரீரி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். Awareness of லேசான form of ரூபத்தின் lightness. விழிப்புணர்வு. எவ்வளவு அவ்யக்த ஒளி The ரூபத்தில் more you நிலைத்திருப்பீர்களோ remain light அவ்வளவு in the சரீரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் awareness பயிற்சியின் of காரணமாக having the practice 2 of முதல் being 4 alone நிமிடங்கள் in அஷரீரியாக awareness இருந்து of விட்டாலும் yourself, கூட அந்த of 4 மணி being நேர readiness ஓய்வெடுத்ததற்கு for சமமாகும். 2 to 4 அப்படிப்பட்ட minutes. காலம் வரும். The அதாவது more it உறங்குவதற்கு will be பதிலாக like 4-5 taking a நிமிடங்கள் rest அஷரீரி for 4 ஆகினோம். hours. அதன் மூலம் சரீரத்துக்கு Such ஓய்வு a கொடுத்தோம் time என்ற will நிலை come வரும். ஒளி when லைட் instead of சுரூபத்தின் sleep, நினைவை you வலிமை will become ஆக்குவதன் மூலமாக bodiless for கணக்கு 4 to வழக்குகளை 5 முடிப்பதிலும் minutes, கூட and your லேசான body அதாவது will பாரமற்ற have had ரூபமாக rest. லைட் By ஆகிவிடுவீர்கள். making your awareness of this form of lightness very strong, you will become very light in settling your karmic accounts. Om Shanti. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today is day 20. Increase the practice of the bodiless stage. Ashariri or Videhi. Today's topic: awareness of form of lightness. Now we will listen to Mohini Didi. Om Shanti. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். So you are happy? You are எல்லாரும் fortunate. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்களுடைய பாக்கியத்தை குறித்து உங்களுடைய பாக்கியம் அப்படிப்பட்டதாக இருக்கு, எப்போதுமே மகிழ்ச்சியாக Say இருப்பது. you are settling. ஆனா சில பேர் என்ன சொல்வாங்க, நான் கணக்கு வழக்கை தீர்த்து கொண்டிருக்கின்றேன். Settling is battling, suffering. கணக்கு வழக்கை தீர்க்கிறேன் அப்படின்னா ரொம்ப துன்பப்படுவது, கஷ்டப்படுவது. ஆனா பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நீங்க கணக்குகளை தீர்க்கும் பொழுதும் கூட நீங்க ஒரு சம்பாத்தியத்தை, வருமானத்தை உண்டாக்க முடியும். நல்ல முயற்சிகளை செய்வதன் மூலம், சேவை செய்வதன் மூலம் நீங்க நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். சில நேரத்துல மனதின் மூலம் Having lot of useless thoughts. அதாவது வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் கர்ம கணக்குகளை தீர்க்கிறது. Always have good wishes. ஆனா பாபா என்ன சொல்றார், குழந்தைகளே எப்பொழுதும் நல்ல ஆசைகளை கொண்டிருங்கள். உங்களுக்காகவும் நல்ல ஆசைகள், மற்றவர்களுக்காகவும் நல்ல ஆசைகளை கொண்டிருங்கள். Pure-based thoughts, but you are அதன் using மூலம் நீங்க வீணான எண்ணங்களை those thoughts கொண்டிருக்காமல், will help you ஆனா அந்த avoid எண்ணங்களை நீங்க accidents and also பயனுள்ள முறையில செய்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் both will சேவைக்கும் help அது you
பலனை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். அதன் மூலம் நீங்க சேமிப்பு செய்ய முடியும். சில நேரத்துல நீங்க நிறைய கர்ம கணக்கை தீர்க்க வேண்டியதாக இருந்தாலும் கூட உங்களுடைய வருமானம் பெருசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கணக்கு அடைக்கிறது தெரியாது. அதே வந்து உடலுக்கும் பொருந்தும். என்ன பஞ்ச தத்துவங்கள்னால எந்த காரணமாக இருந்தாலும் சரி, உடல்ல வந்து வலி இருந்தாலும், ஆனா பாபா என்ன சொல்ற, நீங்க உடலற்ற ஸ்திதியை பயிற்சி பண்ணுங்க, ஆத்ம உணர்வுல இருங்க. அப்பொழுது இது வந்து உடல், ஆத்ம உணர்வுல இருந்து இந்த உடலின் மூலம்தான் பாபாவை உங்களால சந்திக்க முடிஞ்சது. உங்க கண்களின் மூலம் பாபாவை நீங்க சந்திச்சீங்க, உங்களுடைய காதுகள் மூலம் பாபாவுடைய முரளி கேட்கிறீங்க, உங்க வாய் மூலம் உங்களால ஞானத்தை பேச முடியும். உங்களுக்கான உடல் இல்லைன்னா இதையெல்லாம் நீங்க எப்படி செஞ்சிருப்பீங்க இல்லையா? அதனால பாபா சொல்ற உங்களுடைய உடலின் மூலம் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்ற. எதுவாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளிலும் கூட நல்ல உணர்வுகளையும் நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் நாம வச்சிருக்கணும். அதனால பாபா நமக்கு உதவி செய்யறார். நீங்க கர்ம கணக்கை தீர்க்கும் பொழுதும் கூட வருமானத்தை சம்பாதித்தவாறு இருக்கணும். நிறைய வந்து நீங்க சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க, நேரத்தை வீணாக்காதீங்க, எண்ணங்களை வீணாக்காதீங்க, மூச்சை வீணாக்காதீங்க. தொடர்ந்தும் வருமானத்தை ஈட்டிக்கொண்டே இருங்கள். பல முறை நாம் என்ன செய்கிறோம், தாதி கிட்ட வந்து கேட்கிறோம், பாபாவினுடைய குழந்தையாக இருக்கிறார். சில பேர் வந்து இனிமையா இருக்கிறாங்க, சில பேர் கசப்பா இருக்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்வாருன்னா கர்ம கணக்கு. அதன் கூடவே பாபா என்ன சொல்வார், அவர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நல்ல ஆசைகளை வச்சிருங்க, உங்க சந்தோஷத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். சில நேரத்துல வந்து அது நீங்க வந்து கர்ப்ப கணக்கை தீக்கிறப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா பாபா சொல்றாரு நீங்க இருக்க முடியும் அப்படி. ஏன்னா நீங்க கடனை அடைக்கிறீங்க இல்லையா, அதனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நீங்க மகிழ்ச்சியோட கர்ம கணக்கை அடைக்கணும். சகிப்புத்தன்மையை பயன்படுத்துங்க, சமநிலை வச்சிருங்க. எந்த ரூபத்துல தேவைப்படுவதாக இருக்கோ அந்த சக்தியை வந்து நீங்க பயன்படுத்துங்க. நான் வந்து இந்த கணக்கை வந்து நான் முடிக்கிறேன். ஒண்ணு வந்து முடிக்கிறது, மற்றொன்று அதை தீர்ப்பது. குறிப்பாக உறவு முறைகளை பார்க்கிற போது அது முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, பரவாயில்ல, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம தான் முடிக்கணும். அதை நான் வந்து அதை பத்தி எதிர்மறையா நான் வந்து எதிர்மறையா நான் இருக்காம இருக்கிறேன்னு நான் அதை முடிக்கிறேன். அது முடிஞ்சிருச்சு. இப்ப நாம ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கலாம். ஓம் சாந்தி. Om Shanti, Sister Gayatri. Om Shanti, Abhyakti Parivar. Abhyakti Parivarல எல்லாருக்கும் ஓம் சாந்தி. Such an honor to be here with you tonight. How are you? I'm good, and you? I am fabulous. I just got back from உங்களை Madhavan, so still riding the சந்திக்கிறதுல wave. Oh, so be மதுபன்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். Murli was saying that was being read that you brought back the vibrations from Madhuban. மதுபனுடைய அதிர்வலைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முழு உலகத்திற்கும் அதை நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க. So I was kind of struck by the talk about the blessings of Madhuban. மதுபனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி, மதுபனுடைய ஆசீர்வாதங்களை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? பாப்தாதா வரதுனால பாபா எல்லா முறையிலும் மதுபன்ல பேசினதால அங்க ஆசீர்வாதமா, இல்ல அங்க நடக்கிற யோகத்தினாலயா, இல்ல அங்க நடக்கிற செயல்கள்னாலயா, அங்க நடக்கிற சேவைனாலயா? மதுபனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி அதிகம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. There is a saying, and I suppose in all cultures and all
religions, there's எல்லா been மதங்கள்லையுமே remembrance எல்லா of this. And கலாச்சாரத்திலையும் that இதை is, பற்றிய there are நினைவு இருக்கிறது. places that are blessed. சில இடங்கள் வந்து Even for ஆசீர்வதிக்கப்பட்ட people, இடங்களாக இருக்கு. June, I think அப்போ உங்களுக்கு places வந்து have மக்களுக்கு வந்து fortune. எப்படி வந்து And மனுஷாளுக்கு வந்து Madhuban அதிர்ஷ்டம் இருக்குதோ அது on போல such இடங்களுக்கும் கூட days அதிர்ஷ்டம் is அப்படிங்கிறது இருக்கு. blessed. மதுபன் And அப்படிப்பட்ட the ஆசீர்வதிக்கப்பட்ட blessing பூமி. is it was the land அதனுடைய that Shiv ஆசீர்வாதம் Baba என்ன came அப்படின்னா on. சிவ் பாபா வந்த And ஒரு இடம். through Brahma Baba, he பிரம்மா did his பாபாவின் divine மூலம் acts. அவருடைய திவ்ய Now, கர்த்தவியத்தை the divine செய்கின்றார். acts of இந்த God on தெய்வீக that திவ்ய கர்த்தவியம் bhumi, that அப்படிங்கிறதுனால Brahma, அந்த the பூமி land that Brahma அப்படிங்கிறது actually lived, பிரம்மா பாபா and வாழ்ந்த அந்த also his இடம், tapasya, அவருடைய those தபஸ்யா, and Shiv Baba did those அவருடைய சிவ் divine பாபா acts of வந்து his பாபாவை sustenance, சிவ் பாபாவினுடைய transformation. பராமரிப்பு, Brahma Baba's மாற்றம், life, and இதற்கெல்லாம் also பாபா Brahma Baba பயன்படுத்திய became the பூமி. pioneer பிரம்மா for பாபா others அதுல to தலை see சிறந்தவராக path வந்து that they had to follow. எல்லாருக்கும் அதை Now, அவர் we கடைபிடித்த must அந்த make விஷயங்களை cooperation. Why nowhere else கொடுத்திருக்கின்றார். in the world? சோ அதனால அந்த பூமியினுடைய ஒத்துழைப்பு நமக்கு But கிடைக்குது. in வேற Madhuban, எங்கேயும் இல்லாம which means மதுபன்ல ஏன் பாபா basically வரணும் அப்படின்னா concentrated in Pandav Bhavan. பாண்டவ பவன்ல And no one could answer that question. Just as யாருமே அந்த how no கேள்விக்கு one can பதில் answer சொல்ல the முடியாது. question why Brahma Baba ஏன் வந்து பிரம்மா பாபா was the one தேர்ந்தெடுக்கப்பட்டார் chosen. அப்படிங்கிற கேள்விக்கு எப்படி வந்து பதில் So சொல்ல the முடியாது. அது place போல and the மதுபன் person and அப்படிங்கிறது அந்த this இடமும் act அந்த of மனிதரும் God's சிவ incarnation பாபாவினுடைய காரியத்திற்கு சிவ gave பாபா that வந்து land அவதாரம் blessing வந்து that no other land சொரூபமாகுவதற்கு has. அவர் So அவதரிப்பதற்கு இந்த anyone பூமி who actually இருக்கு. steps சோ on that earth, on யாரெல்லாம் that வந்து அந்த land, பூமியில வந்து கால் வைக்கிறாங்களோ மதுபன்ல vibrationally பாண்டவ which பவன்ல அந்த raise, which means அதிர்வலைகள் elevate, அவர்களுடைய means அதிர்வலைகள் elevate, just உயர்வானதாகிறது. vibrationally. They may not know why they're feeling so அவர்களுக்கு good. They may தெரியாதே not அவங்களுக்கு know அவ்வளோ நல்ல why உணர்வுகள் is it இருக்குன்னு. that ஆனா I அங்க இருக்கிற suddenly அதிர்வலைகள் feel as அப்படிப்பட்டது. though ஏன்னு திடீர்னு there's some நான் வந்து kind of அப்படி fortune உணர்றேன். written ஏதோ in ஒரு their life. ஒரு பாக்கியம் வந்து They அவங்க not know அவங்களுடைய this வாழ்க்கையில happened to வந்து cross that land அவங்க stepping on வாழ்க்கையில that land. உண்டாகிடுச்சு, The விழிப்படைஞ்சிடுச்சு. blessings of God is felt அப்போ at the moment கடவுளுடைய they ஆசீர்வாதத்தை become அவர்கள் உணர்கின்றார்கள். unvisual. அது வந்து So those கண்ணுக்கு who are புலப்படாத aware அதிர்வலைகளாக இருக்கு. of Baba's incarnation on that land and aware of Brahma Baba's activities in terms of Bapdada, then when we go there, we are opened up much So, deeper and much நாம அங்க போற bigger போது to நமம் கூட receiving மிக those ஆழமான blessings without முறையில அந்த doing ஆசீர்வாதங்களை anything. அனுபவம் செய்ய You just go ஆரம்பிக்கிறோம். sit எந்த in that முயற்சியும் room. பண்ணாமலே ஆசீர்வாதம் And if we அனுபவமாகுது. stop நீங்க thinking பாபா too ரூம்ல போய் much உட்காரும் about பொழுது why we're in his room நீங்க ஏன் to அவருடைய relax, ரூம்ல இவ்வளோ then ரிலாக்ஸ்டா we இருக்கிறோம் go into பாபாவுடைய that ரூம்ல receiving mode, and அப்படின்னு Baba just பாக்குற போது fills பாபா us கிட்ட with his இருந்து அந்த blessings. ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. பாபா As ஆசீர்வாதத்தால் நம்மை father நிறைக்கின்றார். inheritance, the ஒரு right to தந்தையாக inheritance. நமக்கு அந்த So we go and ஆஸ்தி sit by அப்படிங்கிறது the Tower of கிடைக்குது. Peace. நாம வந்து Again, we அந்த don't think சாந்தி too much about ஸ்தம்பத்துல this போய் angelic இருக்கிறோம். form. அங்க You வந்து just நாம feel உட்கார்ந்து எதையும் yourself வந்து just சிந்திக்கிறது இல்லை. rising, தெய்வதை சுரூபம்னா being என்ன in that அப்படின்னு. body ஆனா of நாம light, சிந்திப்பதற்கு பதிலாக அந்த being உடல் Brahma Baba ரூபத்திலே நாம வந்து transcended from the corporeal to the வந்துடுறோம். Avyak. That's the அப்போ Tower of Peace. அவ்வியக்தத்துல இருந்து You go and பாபா you sit in the history hall. நிராகாரம் What happens ஆகிவிட்டார். there, you know? அப்போ You நீங்க feel எல்லாம் as அந்த though மாதிரி you've ஆகும்போது என்ன come right ஆகும்? to all the treasures of knowledge எல்லா and you're பொக்கிஷங்களுக்கும் உங்களுக்கு exposed to கிடைத்த the அந்த 14 அனுபவம் years of இருக்கும். tapasya that happened at the beginning. அப்போ And ஆரம்ப so காலத்துல each நடந்த அந்த place தபஸ்யா that we go அப்படிங்கிறது into, Baba's இருக்கு. hut, you know, that was where Baba opened his heart in writing letters to all his children. So each place it opens ஒவ்வொரு the இடத்துலயும் person கூட and opens the soul to receiving blessings directly from Bapdada. நேரடியாக And பாப்தாதாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்ய வைக்கும். Yeah, you know, it's interesting. I was on my way to Pandavavan and I was sitting நான் next வந்து to one of the பாண்டபாவுக்கு Madhavan போயிட்டு Navasis இருந்தேன். and மதுபன் I kind of நிவாசி was skipping பக்கத்துல நான் class to go to அமர்ந்திருந்தேன். yoga and I ended up getting a class கிளாஸை when I was on the விட்டுட்டு bus. And what she told கிளாஸ் me was விட்டுட்டு நான் வந்து just மதுபனுக்கு sit, போகணும்னு just go நினைச்சேன். sit. And I was actually அப்போ அவங்க looking என்ன for an answer சொன்னாங்க to a அப்படின்னா, situation. And when I ஒரு did, I சூழ்நிலைக்காக got the நான் பதிலை answer. வந்து And like வேணும்னு you said, I நினைச்சிருந்தேன். didn't அது really போல work நான் போய் very அங்க hard. I just உட்கார்ந்த went and போது sat எனக்கு with வந்து Baba. எனக்கு வந்து அந்த விடை But I was கிடைச்சது. நான் thinking ஒன்றும் too, கஷ்டப்படலை. ஆனா வெறுமனே you know பாபா how கூட like a நான் baby, உட்கார்ந்திருந்தேன். when the baby's born, they're எப்படி just like a வந்து ஒரு loaf of bread. குழந்தை They're just பிறக்கிற laying there. போது
And by அந்த the time குழந்தைக்கு they're a வந்து year old, எல்லாமே they're ஹெல்ப் walking. வேணும். And there's a ஒரு lot வருஷம் of ஆறப்ப steps அவங்க that நடக்க have to take place ஆரம்பிக்கிறாங்க. between that அப்ப infancy to being able to அந்த walk. குழந்தையிலிருந்து But they நடக்கிறதுக்கு அவங்க நிறைய intuitively ஸ்டெப்ஸ் know what they need எடுக்கிறாங்க. to do to make ஆனா that happen. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு And so தெரியும் I அது was நடக்கிறதுக்கு thinking, என்ன பண்ணணும் அப்படின்னு. is there an intuition in the soul that I அது know I மாதிரி have to become ஆத்மால pure, and தெரியுமா, குழந்தைக்கு தெரியுற மாதிரி somehow I'm ஆத்மாக்கு tapping தெரியுமா into that நான் வந்து intuition to தூய்மையாகணும். take the steps I need to take to get there? Or do you think it's just Baba's blessings? How do you think that works? I think it's more than an intuition. I think it's a நான் memory செய்யறதா இல்ல recalled. பாபா ஆசீர்வாதத்தால நடக்குதா அப்படின்னு Awareness. கேக்குறாங்க. சிஸ்டர் Smriti காயத்ரி means சொல்றாங்க, awareness, but it also நம்முடைய means விழிப்புணர்வுல recalled இருக்கணும், memory. So one is நம்முடைய intuition, நினைவுல that feeling, இருக்கணும். but the other அந்த உணர்வு is அப்படிங்கிறது. மற்றொன்று really being remembering something. அதை வந்து And நினைவு that செய்வது. memory suddenly அந்த becomes alive. நிச்சயமாக அந்த Because நினைவு it's as though அப்படிங்கிறது I'm நிகழ்காலத்துல living ஒரு that நடைமுறையாக memory ஆகிவிடும். again, அதாவது அந்த நினைவை visually, நான் வாழ்வதாக ஆகிவிடும். living that memory that's been embedded in the subconscious of the soul, because all 5,000 ஆத்மாவினுடைய years ஆழ் மனதுல அது emerging பதிவாகி from இருக்கு. the 5000 conscious வருஷம் within முன்னாடி us இருந்தது, in those அப்பப்போ moments நமக்கு that வெளிவருது come இல்லையா? within us. So I feel that that is what it is. அதனால அதுதான் When அந்த is the விஷயம். right time, right place, எப்ப வந்து and சரியான I'm in the நேரம் right time, சரியான right இடத்துல place, நான் I இருக்கிறேன். remember. ம். And the சரியான நேரத்துல accuracy of சரியான the இடத்துல நான் repetition, இருக்கிறேன். predestination of the drama. And I நாடகத்தினுடைய remember நிச்சயிக்கப்பட்ட only தன்மை in that moment, அப்படிங்கிறது because I am going to நான் relive that moment in the now of that சாரி moment. அந்த So நேரத்துல it's தான் not a சரியான question நேரத்துல of நமக்கு அது past or நினைவுல வரும். future, ஏன்னா but it's a question of நிச்சயிக்கப்பட்டிருக்க being நாடகம் alive in the முடிந்ததோ moment, அல்லது reliving வருங்காலத்துல a இருக்கிறதோ இல்லை. memory ஆனா that நிகழ்காலத்துல feels இந்த க்ஷணத்துல என்னுடைய that's அந்த true. நினைவை நான் And வாழ்கின்றேன். so I feel that is what happens. சோ அதுதான் வந்து And when நடக்குது. that is remembered, relived, that அதை moment வந்து in நாம Madhuban நினைவு செய்து is as if the மதுபன்ல soul அந்த is ஒரு opened விஷயத்தை now நாம to நடைமுறையில all the உணரும் பொழுது treasures of the ஆத்மா blessings எல்லா of the parent ஆசீர்வாதத்தினுடைய of பொக்கிஷங்களுக்கு and I think நம்முடைய it's ஆன்மீக also தாய் தந்தை கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த the பொக்கிஷங்களை நாம் what's பெற்றுக்கொள்கின்றோம். for us ஆசீர்வாத the பூமியில bliss or அதைத்தான் the நாம் வந்து true பரமானந்தம் happiness அப்படின்னு feeling, the சொல்லலாம். meeting உண்மையான with அன்பின் Baba. அனுபவம் பாபாவை சந்திக்கிற And போதுன்னு that சொல்லலாம். is in the moment. It's no longer அது I'm வந்து அந்த praying, க்ஷணத்துல seeking his love. இல்லையா, நான் வந்து Everything அவரை வந்து becomes நினைவு so செய்யறேன். real that that ஆனா moment இது எல்லாமே becomes அவ்வளவு everlasting. உண்மையாக It ஆகிவிடும் becomes an மதுபன்ல. eternal moment. And so அது it's வந்து the ஒரு experience அழிவில்லாத of living ஒரு that க்ஷணமாக in ஆகிவிடும். the அந்த moment அனுபவமும் நமக்கு that அழிவில்லாததாகிவிடும். is, I think, the highest form of spirituality. It's அதுதான் மிக உயர்ந்த spirituality is ஆன்மீக experience. அனுபவமாக இருக்க முடியும். ஆன்மீகம் And அப்படின்னாலே it's நாம் the அதை அனுபவம் experience செய்வதாக of what இருக்க is வேண்டும். true and real, what is eternal and divine. Beautiful. I love that, experiencing the treasures of the parent and being in the moment, experiencing the eternity. Nice. So another question I have is And that by the way, Karen, babies, I don't think are like loaves of bread. I think even if you put we them have, in they don't baby loaf, firstborn. You just lay them and you come they back. don't walk. They don't walk. But when you said that, I was remembering babies in their cribs, in their cradles. And you lean over them, and usually they used to have that carousel thing, like Yes, the and mobile. they would be and they would be communicating with that. They would be laughing. They would be குழந்தைகளை moving வந்து their ஒரு legs. பிரெட் They லோஃப் would be அப்படின்ற kicking மாதிரி their little சொன்னாங்க legs. சிஸ்டர். ஆனா Because காயத்ரி once you சிஸ்டர் lift சொல்றாங்க them up, to அவங்க lift வந்து them ரொம்ப up, they சின்ன குழந்தைகள் அந்த so மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க ரொம்ப that's okay. அவங்க வந்து குழந்தைகள் வந்து ஒரு லோஃப் ஆஃப் Okay. பிரெட் மாதிரி இருக்காங்கன்னு Another question I சிஸ்டர் have is சொல்றாங்க. ஆனா about காயத்ரி சிஸ்டர் சொல்லாங்க இல்ல அவங்க நல்ல yesterday உணர்வுகளோடு Baba இருக்கிறாங்க. அவங்க said that மேல they are விளையாட்டு பொருள்லாம் innate தொங்க விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து அவங்க magicians, and சந்தோஷமா he was talking about the விளையாண்டுட்டு changing of இருக்கிறாங்க beings அப்படின்னு into சொல்றாங்க. deities, and that he too மனிதர்களை is the தெய்வமாக magician. மாத்துறேன்னு And I சொல்றாங்க. feel பாபாவும் like கூட we ஒரு like to throw மந்திரவாதி the அப்படின்னு term Baba's சொல்றார். magic around. Like it பாபா was Baba's magic, பாபா the visa மேஜிக் came on time. It was Baba's magic, the VIP came to the program. விஐபி It was வந்தாங்க Baba's magic, ப்ரோக்ராமுக்கு, I got the பாபாவோட parking spot மேஜிக் in the அப்படின்னு நம்ம front. சொல்றோம். I feel like முன்னாடியில we எனக்கு வந்து throw this பார்க்கிங் ஸ்பாட் term கிடந்தது around, மேஜிக் but there அப்படிங்கறது வந்து நம்ம ரொம்ப are there பயன்படுத்துறோம் finite பாபாவுடைய things Baba மந்திரம் can and அப்படின்னு. cannot do.
And are ஆனா we பாபா இதை தான் misusing செய்ய this term of முடியும். Baba's நாம magic? வந்து பாபாவுடைய மேஜிக் And in what அப்படிங்கறது way வந்து are நம்ம we தவறா to then have பயன்படுத்துறோமா? that magic? என்ன மேஜிக் வந்து Well, பாபா you வந்து know, செய்றார், it's நம்ம கிட்ட என்ன மேஜிக் interesting இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. because what காயத்ரி is சிஸ்டர் magic? சொல்றாங்க, மேஜிக் Magic அப்படின்னா என்ன? is something that I think happens suddenly மேஜிக் and அப்படின்னா ஒண்ணு திடீர்னு in your நடக்கிறது favor, இல்லையா? உங்களுக்கு right? So சாதகமாக that to me is திடீர்னு what ஒண்ணு we feel is நடக்கிறத a மேஜிக் magical அப்படின்னு moment. சொல்லலாம் You know, இல்லையா? I didn't expect to get a parking place. Oh my நான் God, வந்து it's like எனக்கு waiting for me. பார்க்கிங் கிடைக்கும்னு நான் And நினைக்கல, ஆனா so எனக்காக thank you, Baba. காத்திருந்தது போல So இருந்தது. I அப்ப don't தேங்க்யூ think பாபா it is அப்படின்னு so much சொல்றோம். Baba doing அது it, வந்து but because we பாபா have அதை no one செய்யறது else to give the அப்படிங்கிறது credit to. கிடையாது. ஏன்னா I நீங்க can give வந்து it to Baba and Drama. நமக்கு வந்து So the கிரெடிட்டுக்கு யாரையான நாம அதுக்கு combination நன்றி of சொல்லணும். aligning அதை my பாபாவுக்கும் stars so நாடகத்துக்கு நம்ம that things சொல்றோம். happen in my favor without effort. ஸோ நான் முயற்சி செய்யாம எனக்கு So ஒரு with லாபம் that to இருக்கு me, அதுல அப்படின்னா effort நாம அதை is சொல்றோம். magic. அதை வந்து மேஜிக் But அப்படின்னு நம்ம I think சொல்லலாம். the magic that Baba was talking பாபா about பேசுற in இந்த yesterday's மேஜிக் Murli இருக்கு இல்லையா, நேத்து is முரளியில truly the பாபா எதை magic of மேஜிக் God அப்படின்னு சொன்னா அது because உண்மையிலுமே no கடவுளுடைய human being மேஜிக். ஏன்னா can எந்த ஒரு change மனிதரும் from a human being ஒரு into a மனிதரிலிருந்து deity தெய்வமாக மாற without முடியாது. an intervention யாரும் God. கடவுளினுடைய And குறுக்கீடு so இல்லாமல் ஒரு God's சாதாரண மனிதர் எப்படி மாற intervention முடியாது. is an அப்போ intervention that makes magic கடவுளினுடைய happen in the அந்த soul. Now, what he விஷயம் also அது said is வந்து that தான் I மேஜிக். inspire you when நான் he எப்படி said மேஜிக் in the பண்றேன்னா, magic he was நான் working வந்து on மேஜிஷியன் அப்படின்னா yesterday or நான் even வந்து உங்களை today at உற்சாகப்படுத்துறேன், remembrance, ஊக்கப்படுத்துறேன் I அப்படின்னா இது. inspire ஸோ பாபா you. சொல்றாங்க, He நான் never வந்து says I உங்களை influence you. God is not an உற்சாகப்படுத்துறேன். influencer. கடவுள் வந்து God நம்மளை he inspires இன்ஃப்ளூயன்சர் us. அப்படின்னு சொல்ல முடியாது, And the ஆனா நம்மளை magic that உற்சாகப்படுத்துறார். he அவர் he's செய்யற அந்த magician in which he மேஜிக் inspires என்ன us with அப்படின்னா, such profound நம்மளை altruism. அப்படிப்பட்ட In சுயநலமற்ற other words, he தன்மை wants அந்த nothing from இடத்துல us. இருந்து நம்ம All கிட்ட இருந்து அவருக்கு he எதுக்குமே wants வேண்டாம். is for us அவருக்கு to வேண்டியது be the best எல்லாமே versions of நாம ourselves. நம்முடைய And ஆக he உயர்ந்த wants ஒரு to நல்ல kind of குணங்களோடு இருக்கணும் inspire அப்படிங்கறத தான் us அவர் to walk எதிர்பார்க்கிறார். that path ஸோ அதனால அந்த of பாதையில நாம discovery போகிறதுக்கு so நமக்கு that அவர் when it உற்சாகத்தை comes back கொடுக்கின்றார். to us, it is அது so நம்ம கிட்ட வரும்போது, magical அதாவது நாமளும் that கூட we don't ஒரு need to மந்திரவாதி give அப்படிங்கிற போது ourselves நாமும் credit for the கூட efforts we made நாம because those efforts were பண்ற அந்த inspired by God. முயற்சிகளுக்கு நாம அந்த And so we பெருமையை turn நாம் around and எடுத்துக்கொள்ளதில்லை. say, கடவுள் தான் if it என்னை இப்படி wasn't for ஆக்கினார் Baba, this அப்படின்னு நாம would not have நினைக்கிறோம். happened, which is பாபா true. இல்லைன்னா இது If இப்படி it wasn't நடந்திருக்காது for அப்படின்னு நாம Baba's சொல்றது நிஜம்தான் இல்லையா? inspirations அப்ப and பாபாவுடைய Baba like ஊக்கம், holding our உற்சாகம், hands பாபாவுடைய as we walk the path கற்பித்தல்கள் இதெல்லாம் இல்ல, பாபா is நம்ம கூடவே showing இல்லைன்னா இந்த us பாதையில that எப்படியால it becomes நம்மளால நடந்திருக்க magical because முடியும். what he's அப்போ பாபா saying, நமக்கு இந்த the பாதையை magic is காட்டுறதுனால the அது வந்து ஒரு love மேஜிக், that மந்திர you're வித்தை. அதாவது walking மந்திரம் the என்னன்னா path அன்பு. with. அந்த The அன்பு magic இருக்கிறதுனால தான் is இந்த you பாதையில shouldn't நம்மளால have போக questions முடியுது. about the path அப்போ because I'm பாதையை helping, பற்றி I'm எந்த விதமான answering கேள்வியும் all of இருக்கக்கூடாது. you. ஏன்னா The எனக்கு எல்லா magic அந்த is that மந்திரத்தால when எல்லாமே obstacles நடந்துகிட்டு இருக்கு. and அப்போ the தடைகள் வரும் problems பொழுதும், come your way, பிரச்சனைகள் when you வரும் look down, பொழுதும் you will நீங்க only see என்ன one என்ன set of பண்ணீங்க? footprints ஒரே because I'll ஒரு be carrying you on காலடியை that தான் path. பார்ப்பீங்க. ஏன்னா The பாபா வந்து magic நம்மளை is தூக்கிட்டு போறார் அந்த that, நேரத்துல. and அப்போ அங்க Baba இருக்கிற takes மந்திரம் on என்ன the form அப்படின்னா, of all பாபா relationships, so எல்லா nothing is சம்பந்தங்கள் less அப்படிங்கறத in வந்து terms of நம்ம எடுத்துக்கும் போது relationships. நம்ம கிட்ட So எந்த உறவு that's the முறையும் kind of குறையாக நமக்கு magic இல்ல. he is talking அதுதான் வந்து about. That the மேஜிக். soul இந்த is ஒரு மந்திரத்தை really, தான் பாபா வந்து really பேசுறார். fascinated ஆத்மா by when it's walking இது this path. எல்லாம் இந்த And பாதையை on நடக்கிறப்போ top of it ஆத்மா all, அப்படி the ஒரு magic நல்ல is the சௌகரியமான soul உணர்வை feels கொண்டிருக்கிறது. itself to be the hero of its own journey. Even though it's தன்னுடைய holding சொந்த அந்த Baba's hands, பயணத்திற்கு Baba பாபாவுடைய கையை பிடிச்சிட்டு instills இருந்தா கூட in the தான் soul, தான் ஹீரோ you அப்படிங்கிற are the அந்த hero. உணர்வை வந்து ஆத்மா I'm பெறுது. just your backbone. ஸோ I'm பாபா just சொல்றார், நீ தான் holding you ஹீரோ, up, உங்களுடைய but you உங்களுடைய follow. முதுகெலும்பாக நான் இருக்கிறேன், So I நீங்க தான் think that நடக்கிறீங்க is the அப்படின்னு பாபா magic he's சொல்றார். talking அதுதான் about, and பாபாவுடைய he's talking மேஜிக். about it more than uh, an outcome, something that I will get to at the end of the journey. He wasn't talking about the end பாபா வந்து product. கடைசியில He was கிடைக்கிறத பத்தி talking பாபா about the பேசல. process in ஆனா which he இந்த involves பாதையில himself moment எப்படி to நமக்கு பாபா நம்ம கூடவே step ஒவ்வொரு by நொடியும் step இருக்கின்றார் அப்படிங்கறத தான் as மந்திரம் we அப்படின்னு walk பாபா this journey சொல்றார். with him. ஏன்னா இந்த பயணத்துல நாம் பாபா கூட Yeah, நடக்கின்றோம். I love that. Baba is the perfect parent that he empowers us to be பாபா the தான் heroes of நம்முடைய our story. And I பெர்ஃபெக்ட் like what you said about பெற்றோராக how we இருக்கின்றார். don't அவர் give தான் ourselves நம்முடைய credit for all the முதுகெலும்பாக efforts that we இருக்கின்றார். made to put ourselves in நாம் that position.
And I'm thinking when it comes to, நம்ம செய்யற sometimes we முயற்சிக்கெல்லாம் expect நாமளே Baba's வந்து magic, especially when we're doing நமக்கே service. ஒரு கைத்தட்டுகள் And கொடுத்துக்க is there கூடாது. a எப்படி due பாபா தான் diligence எல்லாத்தையும் செய்ய requirement on வைக்கிறார் our அப்படின்னு part நம்ம there, நினைக்கிறது. or can we just expect the magic? Of course, there's always due diligence. You can't be careless and நீங்க வந்து you can't say, "Oh, கவனக்குறைவாகவும் I'm just இருக்கலாம். not going to make the effort and let நான் everything முயற்சி happen." Baba says he is பண்ண Karan போறதில்லை, ஆனா Karavan. எல்லாம் தன்னால He's நடக்கட்டும் one who அப்படின்லாம் does நம்ம it. இருக்க He முடியாது. ஏன்னா doesn't பாபா வந்து கரண் rotate it on. You just கராவன்காராக do, and I'm இருக்கின்றார். not going to do anything. You just make it all happen. நீங்க தான் But எல்லாத்தையுமே that is நடத்தணும். not what அப்ப Baba is வந்து teaching us or பாபா வந்து நமக்கு coaching அப்படிப்பட்ட us. ஞானத்தை வந்து And கொடுத்து நமக்கு what he's அப்படிப்பட்ட saying, கோச்சிங் I வந்து am பாபா Karan கொடுக்கல. Karavan, you are நான் வந்து drawing கரண் the power கராவன்கார், from me நீங்க வந்து that என்கிட்ட இருந்து is சக்தியை எடுக்கிறீங்க, transforming அது the வந்து quality of your உங்ககிட்ட actions. இருக்கிற So அந்த success doesn't விஷயங்களை lie வந்து மாத்துது. necessarily in how many ஸோ people வெற்றி show up அப்படிங்கிறது or எத்தனை if பேர் we வராங்க showed up or அப்படிங்கிறது இல்லை, not. விஐபி It வந்தாங்களா can இல்லையா, success, அதை the பற்றிய kind of விஷயம் success இல்லை. that Baba talks ஆனா about வெற்றி and என்பது due பாபா பேசும் diligence you வெற்றி have என்பது is it's not something external. வெளியில It இருக்கிற is விஷயம் something கிடையாது, that ஆனால் how it makes me feel. என்னை Doing எப்படி உணர that வைக்கிறது, service for Baba, what அந்த was the சேவையை feeling பாபாக்கு it செய்வதன் left மூலம் with me? எனக்கு என்ன And he was உணர்வுகள் saying வந்து that if என்கிட்ட it இருக்கு. left within you a feeling of contentment, of having stepped into the opportunity given to you by Baba to serve, பாபா and உங்களுக்காக that ஒரு brought சேவை you செய்வதற்காக quality ஒரு of வாய்ப்பை contentment, கொடுத்திருக்கின்றார், அதுதான் that உங்களுக்கு is திருப்தியை கொண்டு வந்திருக்கு, success. அதுதான் Because I could do சக்சஸ். the biggest of programs and I நான் வந்து could பெரிய get a lot பெரிய of people to ப்ரோக்ராம் எல்லாம் participate. செய்யலாம், நிறைய பேர் But வந்து, if I didn't see myself as ஆனா an நான் வந்து instrument and ஒரு Baba as கருவியாக Karan அங்க பார்க்கல Karavan, அப்படின்னு then சொன்னா, I பாபா simply கரண் stopped கராவன்கார் feeling it. அப்படின்னு நான் And I've பார்க்கல had அப்படின்னா huge என்னால திருப்தியா increases. அங்க I இருக்க know what I'm முடியாது. talking about. And yet I would do something very little and feel such a deep sense of contentment. And so that is what he's talking about in terms of success. What did you accumulate from that action that you did that you would now be looking at as a reward for your future? And what have you accumulated? நீங்க is என்ன very வந்து சேமிப்பு செஞ்சிருக்கீங்க உங்களுடைய எதிர்காலத்திற்காக, அதுதான் உங்களுடைய Beautiful. வெற்றிக்கு And I வந்து love that, முக்கியமான that விஷயமாக needing to இருக்கு. feel content with the efforts that I made. நம்ம பண்ற That's the முயற்சியினுடைய திருப்தி reward. அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். And I'm now convinced that it's not the big things that matter so much பெரிய as பெரிய we விஷயங்கள் are வந்து coming to the end of பெரிய the cycle விஷயம் இல்லை. and நாம as வந்து time is கல்பத்தினுடைய moving இறுதிக்கு on வரும், us. நேரம் வந்து But நமக்கு small is ரொம்ப beautiful. அருகாமையில You know வந்துடுச்சு. that concept. Small is beautiful. சின்ன Small சின்ன is விஷயங்கள் மிக powerful. அழகானது, Small சின்ன is சின்னது வந்து impactful. சக்திசாலியா இருக்கு, So சின்ன விஷயங்கள் கூட பெரிய if we பாதிப்பை pay ஏற்படுத்த attention to முடியும் the அப்படின்னு drops, இந்த சின்ன the சின்ன ஒவ்வொரு magnitude டிராப்ஸ், of that ஒவ்வொரு drop துளிகளுக்கு நான் of முக்கியத்துவம் those drops கொடுக்கும்போது will show அந்த me a different picture அந்த as சிறு சிறு opposed to துளிகள் how எனக்கு what வந்து the பெரிய ஒரு magnitude, but வித்தியாசத்தை the காட்டும். drops are weak and the drops become insignificant in my life, then the magnitude will just overwhelm me and kind of அப்ப suck சிறு me சிறு in. துளியாக நாம சேர்த்த But எல்லாமே it வந்து is நமக்கு the மிகப்பெரிய ஒரு accumulation தாக்கத்தை of the கொடுக்கும். drops that make things worth the while. And so pay attention to the drops, the small அதனால things in நாம life. They are வாழ்க்கையில வர சின்ன சின்ன impactful. They விஷயங்களுக்கு are நாம் கவனத்தை powerful things. கொடுக்கும்போது And அது that's why நமக்கு I வந்து love பெரிய this ஒரு aspect that Baba says. விஷயத்தை கொண்டு வரும். The பாபா final சொல்றார், paper is a drop. இந்த It's a கடைசி 1 second. ஒரு பேப்பர் அப்படிங்கிறது வந்து Right. ஒரு செகண்ட் தான் இருக்கும் அப்படின்னு It's பாபா not a சொல்றார். multiple choice of how much did you remember from the knowledge, ம், but it is that 1 second, that drop of unadulterated remembrance கலப்படமற்ற that அந்த ஒரு நொடி makes நினைவு அப்படிங்கிறது தான் எல்லா வித்தியாசத்தையுமே கொண்டு வரப்போகுது So கடைசி is that what you நேரத்துல. mean by drops, is having that unadulterated remembrance? exactly, yeah. Okay. And the கலப்படமற்ற draw, the நினைவை வந்து நாம privilege of வச்சிருக்கணும். having the unadulterated remembrance, and someone comes in front of you, they may have so much going on for them, but can I take 1 drop of love and offer it to them? Even if I can't offer the whole ocean at that time, can I just offer a little to them? Give them the little that they can receive rather than giving them a whole lot that
they don't want at that moment. So it's this is what I'm calling the drops. It's the drops that matter, but they are potent drops. They are powerful drops. And சிறு துளியாக நாம் like செய்யும் Baba இந்த is நினைவு saying, அப்படிங்கிறது a drop is like a seed ஒரு in the டிராப், soul of அப்புறம் the ஒரு other. துளி Or அப்படிங்கிறது just a ஒரு word, விதை போல smile, இருக்கு. drishti, just ஒரு listening to them, வார்த்தையின் மூலம், a ஒரு touch, திருஷ்டியின் மூலம், அவங்க and they சொல்றது move away கேட்கறது with இல்ல that seed, தொடுவதன் and then மூலம். that ஸோ seed அந்த begins to விதையின் grow மூலம் அவர்கள் in their lives. And போறாங்க. then when they அந்த want more, விதை they come அவங்க back to வாழ்க்கையில you. வளர ஆரம்பிக்கும். Mm. அவங்க நிறைய வேணும்னா அவங்க திரும்பி They'll ask உங்ககிட்ட for வந்து more. வருவாங்க So that's what I meant. இல்லையா? Okay, beautiful. Beautiful. I think we are out of time. Okay, that's interesting. We're out of time. Yeah. That's நேரம் fine too, முடிஞ்சிடுச்சுன்னு Karen. சொல்றாங்க Wonderful. சிஸ்டர். Your questions were very, very உங்க beautiful. கொஸ்டின்லாம் But ரொம்ப in சிறப்பா closing, I want to இருந்தது. say one thing that really struck ஒரு me விஷயம் நான் is என்ன what சொல்ல we will be நினைக்கிறேன் அப்படின்னா, practicing tomorrow. நாளைக்கு என்ன பிராக்டிஸ் That பண்ண is, போறோம் there will come a அப்படின்னா, time when we won't be able to sleep. நமக்கு தூக்க கூட Yeah, that's முடியாத ஒரு interesting. நேரம் வரும். Yeah, and then we will have a few minutes, 2 அப்போ or 4 சில minutes, நொடிகள் whatever தான் it is, இருக்கும், of 2லேருந்து 4 நிமிடம் yoga, தான் of இருக்கும் remembrance நமக்கு. of Baba. அந்த And we could feel நேரத்துல நாம that we பாபாவுடைய almost நினைவை go to கொண்டிருக்கும் போது sleep. 4 Oh my God, 4 I'm மணி going to நேரம் practice தூங்குனது that போல tonight. இருக்கும். That அதை is வந்து some நான் பயிற்சி magic. செய்ய போறேன். That is a magic, isn't it? That's the magic we were talking இதுதான் about, ஒரு in மந்திரம் which இல்லையா? yoga நீங்க becomes பேசிட்டு sleep. இருந்ததை பத்தி அந்த Yeah. மந்திரம். Substitutes sleep. ம். But the thing is, nowadays, when people go into yoga, the first thing they do is sleep. As soon as they sit to do yoga, they fall asleep. So what அப்போ Baba is அவங்க வந்து saying என்ன now, if பண்ணுவாங்க? I have 2 or 3 minutes of yoga, it will stop me from falling asleep. ஸோ 2-3 Yeah, and I'm நிமிடம் நான் யோகா thinking பண்ணேன்னா you'd have to எனக்கு be அதுவே வந்து bodiless to the point தூக்கத்திற்கு that சமமாக you இருக்கும். renounce telling yourself that you need that sleep. Because how much of it is that I really need the sleep, and how much of it is my belief that I need the sleep? That's right. How much of it is the soul telling the body, and how much of it is the body telling the soul? So if எந்த the அளவு soul is ஆத்மா saying, வந்து இது I need வேணும்னு Baba's சொல்லுது அல்லது remembrance, உடல் these 2 சொல்லுது. ஆத்மா seconds will சொல்லுது நான் refresh பாபாவுடைய every single நினைவுல cell. இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ உடல்ல இருக்கிற And the soul ஒவ்வொரு is saying that is the செல்லையும் கூட master. அதை So of course, with புதுப்பிக்கும். compassion and care and love for the body உடலுக்கான அந்த relaxes. விஷயத்தை body வந்து is நாம செய்யும் பொழுது refreshed. உடலும் வந்து நல்ல But if இளைப்பாறும், the நல்ல body ஃப்ரெஷ்ஷா is ஃபீல் saying to the ஆகும். soul, you're not paying attention to me, you're just driving me, you're just doing the things I no longer can do. So when the body says no to the soul, then the body will go to sleep, and the soul will then have to let that body go to sleep because the soul is saying no. The body is saying no to the soul. So I think what Baba is saying, if you are the master and you recognize the needs of the நீங்க body, வந்து ஒரு and மாஸ்டரா இருக்கிறீங்க, you உடலினுடைய take தேவைகளை care நீங்க of the புரிஞ்சிருக்கிறீங்க, refreshing உடலை and வந்து நீங்க keeping the body well நல்லா being, பாத்துக்கிறீங்க, then கவனம் there will come கொடுக்கறீங்க a அப்படின்னா time when the body will be so நிச்சயமாக உடல் healed with அப்படிங்கிறது you உங்க and the கூட soul that அப்படிப்பட்ட when you ஒருங்கிணைந்து have 2 or வேலை 3 செய்யும். minutes of yoga with 2-3 Baba, நிமிடங்கள் all நீங்க the பாபா cells, கூட all the யோகா whole பண்ணா bodily கூட systems will say, உடலுடைய awake எல்லா time, செல்லும் alert ஆஹா, time, இப்ப இது வந்து attention அலர்ட்டான time. நேரம், And so ஆஹா it டைம் comes அப்படின்னு alive, it சொல்லும். becomes alert, and it அப்போ doesn't உடல் fall வந்து asleep உயிர் anymore. பெற்றுவிடும், That's a very interesting புத்துணர்வு concept of the பெற்றுவிடும். interplay between the soul and the body. ஆத்மாவும் உடலும் எப்படி சேர்ந்து And that's வேலை what செய்து Elizabeth அப்படிங்கிறது also ரொம்ப spoke, அற்புதமாக saying as இருக்கு. well, what அதுதான் she was சிஸ்டர் saying when மோகினி she சொன்னாங்க, spoke to தேவி us, சொன்னாங்க. that when the body is உடல் settling its karma, அப்படிங்கிறது தன்னுடைய then கர்ம at that கணக்கை time the தீர்க்கும் soul பொழுது is அந்த நேரத்துல nurturing the ஆத்மா body needs. It needs உடலுக்கு to be happy, அந்த it needs to be patient, it needs to be போஷாக்கை கொடுக்கணும், something that பொறுமையா will give the இருக்கணும், soul, சந்தோஷமா give the body இருக்கணும். what it needs. உடலுக்கு And அதுக்கு என்ன தேவையோ அதை sometimes கொடுக்கக்கூடியதாக people ஆத்மா say, இருக்க oh, வேண்டும். ஆனா I சில am நேரத்தில் நாம் அதை exhausted from மறந்துடுறோம். this, இது oh ஏன் this, எனக்கு இப்படி oh இருக்கு that. அப்படி இருக்கு And அப்படின்னு we நாம get சில நேரத்துல சலிச்சுக்கிறோம். disheartened. But she's saying, ஆனா no, அப்படி இல்லாம நாம எப்படி recognize what the இருக்கணும் body needs. அப்படின்னா, It's like, உடலுக்கு இது oh, தேவையாக give இருக்கு to அப்படின்னு it நீங்க at the time it சொல்லுங்க. needs it. அப்ப அந்த And it's நேரத்துல almost like உடலுக்கு அதை வந்து the soul is கொடுங்க. playing the role of the mother to the body. That's right. ஆத்மா அப்படிங்கிறது உடலுக்கு ஒரு தாய் என்ற அந்த ஸ்தானத்துல இருந்து சேவா பண்ணுது. And I know you were also in Qatar, so maybe another time you could share with us about Qatar. But கட்டார்ல நீங்க Yes. இருந்தீங்க, அது அதையும் நீங்க ஒரு சில நேரத்துல வந்து நீங்க பகிர்ந்து Well, I am கொள்ளலாம். delightfully content with our conversation.
And so எனக்கு வந்து just ரொம்ப really, I didn't மகிழ்ச்சியா இருக்கு expect you, இந்த but I பேசுற knew you விஷயம். were going to be interviewing me just a few minutes before coming on. But it's அஹ், wonderful. Thank you, உம், Karen. ரொம்ப Thank சிறப்பாக you. இருந்தது சிஸ்டர் Such a கேரன். pleasure. ஓம் Om சாந்தி. Shanti.